இந்த வீடியோ ஒரு ஜென் துறவி பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்போதும் நிர்வாணமாகவே வாழக்கூடிய இந்த ஜென் துறவி ஒரு ராஜா அழைத்தார் என்பதற்காக அவருடைய அரண்மனைக்கு சென்று வாழ்க்கையை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றார் அப்படிங்கறத உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. மேலும் இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல ஜென் பற்றிய வீடியோஸ் நிறையவே இருக்கு. ஜென் மற்றும் அமேசிங் ஜென் ஸ்டோரிஸ் என்கிற தலைப்புகளில் பிளேலிஸ்ட் இருக்கு. ஒரு ஜென் துறவியை பற்றிய பழங்கால கதை ஒன்று உண்டு. ஒவ்வொரு இரவும் ராஜா மாறுவேடத்தில் தனது தலைநகரை சுற்றி வந்து நாட்டு நடப்பு எப்படி இருக்கிறது, எல்லாம் சரியாக இருக்கிறதா அல்லது தெரியப்படுத்தாத ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்று பார்ப்பார். யாராவது துயரத்தில் இருக்கிறாரா, அவரால் ஏதாவது செய்ய முடிந்தால் மத்தியஸ்தர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மூலம் அல்லாமல் அதை நேரடியாக தெரிந்து கொள்ள விரும்பினார். ஒரு மரத்தடியில் எப்போதும் நின்று கொண்டிருக்கும் ஒரு அழகான மிகவும் அமைதியான மனிதனை பார்த்து அரசர் எப்போதும் குழப்பமடைந்தார். அவர் எந்த இரவில் சென்றாலும் அந்த மனிதன் அமைதியாக ஒரு பளிங்கு சிலை போல் நின்று கொண்டே இருந்தான். நேச்சுரலி ராஜாவிற்கு ஆர்வம் அதிகரித்து கொண்டே போனது. இறுதியாக ஆவலை அடக்க முடியாமல் அவனிடம், நீ இங்கு நின்று கொண்டு எதை காவல் காக்கிறாய் என்று கேட்டார். அந்த மனிதனிடம் எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவன் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சிரித்து கொண்டே, நான் என்னை காவல் காக்கிறேன், என்னிடம் காவல் காக்க வேறு எதுவும் இல்லை, ஆனால் விழிப்புடனும் விழிப்புணர்வுடனும் தன்னைத்தானே காவல் காப்பது மிகப்பெரிய பொக்கிஷம். உங்களிடம் ஏராளம் இருக்கிறது, ஆனால் காவல் என்பது இல்லை என்றான். ராஜா மிகவும் குழம்பி போனார். ஆனால் அந்த மனிதனின் அழகையும் அவனுடைய வார்த்தைகளின் ஆழமான அர்த்தங்களையும் கண்டு அவருடைய ஆர்வம் மேலும் அதிகரித்தது. ஒவ்வொரு இரவும் ராஜா மாறுவேடத்தில் வரும்போது இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மெதுமெதுவாக ஒரு பெரிய நட்பு உருவானது. அந்த நிர்வாண துறவி ஒருபோதும் அரசனிடம் நீங்கள் யார் என்று கேட்பதே இல்லை. ராஜா அவனிடம், நீ யார், எங்கிருந்து வந்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் ஒழுக்கம் என்ன என்று நான் உன்னை பற்றி பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறேன். ஆனால் நீ ஒருபோதும் என்னிடம் நீ யார் என்று கேட்டதில்லை என்று கேட்டார். அதற்கு இளைஞன், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்க மாட்டீர்கள். நான் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மரங்களிடம் கேட்டதில்லை, விலங்குகளிடத்தில், பறவைகளிடத்தில், நட்சத்திரங்களிடத்தில் கேட்டதில்லை. உங்களிடம் எதற்கு கேட்க வேண்டும்? நீங்கள் இப்படி இருப்பது பெர்ஃபெக்ட்லி குட். உங்களிடம் பழகுவதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை என்றான். கேள்வி ஒரு சங்கடம், அது ஒரு பதற்றம், அது பயத்தின் காரணமாக உள்ளிருந்து வருகிறது. ஒருவர் மற்றவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஒருவேளை அவர் எதிரியாக கூட இருக்கலாம், பைத்தியமாக கூட இருக்கலாம். நம்மால் சரியாக யூகிக்க முடியவில்லை என்றால் ஒருவித பயம் இருக்கத்தான் செய்கிறது. யூகிக்க முடிந்தால் ஒருவித நிம்மதி இருக்கிறது. ஆனால் யாரையும் நம்மால் சரியாக கணித்துவிட முடியாது. யூகங்கள் தவறாகலாம். அந்த இளைஞன், நம்மால் எதையும் கணிக்க முடியாது, எல்லாம் மென்மேலும் மர்மமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் முற்றிலும் நிம்மதியாக இருக்கிறேன். whatever happening is a joy. ஒவ்வொரு கணமும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும் எனக்கு? நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லவர்தான். எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது. நான் எல்லோரையும் நேசிப்பவன். ஐ சிம்பிளி லவ். இப்படித்தான் எக்ஸிஸ்டன்ஸோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறேன் என்றான். இதுதான் நம்பிக்கை. அன்பை தவிர எக்ஸிஸ்டன்ஸோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேறு வழி இல்லை. ராஜா இந்த இளைஞனின் பதிலால் மிகவும் கவரப்பட்டார். உலகத்தையே துறந்து, ஆடைகளையும் துறந்து, குளிர்கால இரவுகளில் அமைதியாக தனிமையில் நிற்கும் ஒரு மனிதன். ஒருவேளை நாம் இவனை அரண்மனைக்கு அழைத்தால் தனது அழைப்பை ஏற்க மாட்டான் என்பதை நன்கு உணர்ந்தார்.
ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. எனவே இளைஞனிடம், உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை பார்ப்பதற்காகவே நகரை சுற்றி வருவதற்கு இரவு எப்போது வரும் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன். ஒரு நாள் நீ வருவதை நிறுத்தி விடுவாயோ என்ற பயம் எனக்கு எப்போதும் உண்டு. நீ எப்போதும் என்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உன்னை அரண்மனைக்கு அழைக்கலாமா? உனக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றார் ராஜா. ஒரு நொடி கூட தயங்கவில்லை இளைஞன். இது நல்ல யோசனை என்றான். ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி. உலகத்தை துறந்த துறவியால் மீண்டும் உலக வாழ்க்கைக்குள் வர முடியாது என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்போதுதான் அடுத்தவர்கள் பார்வையில் துறவி ஒரு உயரமான நிலையை அடைகிறார். அப்போதுதான் எல்லோர் கண்களிலும் துறவியின் மேல் ஒரு மரியாதை, ஒரு பயபக்தி இருக்கும். ஆனால் இந்த மனிதன், இது ஒரு சரியான யோசனை. இப்போதே என்னால் உங்களுடன் வர முடியும். எனக்கு என்னுடன் எடுத்துச் செல்வதற்கு எதுவும் இல்லை. வேறு எந்த மாற்று ஏற்பாடுகளையும் நான் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்கிறார் என்று நினைத்தார். ராஜாவிற்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ? ஒருவேளை இந்த மனிதன் உண்மையில் துறவி இல்லையோ? இந்த தருணம் வரும் என்ற எதிர்பார்ப்பில் நம்மிடம் நடித்து கொண்டிருந்தாரோ என்று நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் இப்போது அழைப்பை திரும்ப பெறுவது மிகவும் கடினமாக இருந்தது. எனவே ஒரு சோகத்துடனும் பெரிய தயக்கத்துடனும் தான் நேசித்த மனிதனை அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. துறவியுடன் இருப்பது மற்றும் துறவியின் ஒவ்வொரு அசைவும் பிடித்திருந்தாலும் இப்போது ராஜாவிற்கு பெரிய தயக்கம். தனது விருந்தினர்கள், மற்ற மன்னர்கள், பேரரசர்கள் தங்கியிருந்த மிகச்சிறந்த அரண்மனையை துறவி தங்குவதற்காக ஏற்பாடு செய்தார். இல்லை இல்லை, எனக்கு இந்த தங்க படுக்கைகளும் பளிங்கு அரண்மனைகளும் தேவையில்லை. நான் நிர்வாணமாக வாழும் ஒரு துறவி. மரங்களுடன், காற்றுடன், குளிருடன், வெப்பத்துடன் அதிகம் இணக்கமாக இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று துறவி சொல்வார் என்று ராஜா எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு பதிலாக துறவி மிகவும் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார். அவரோ, "Great, this is the right place" என்றார். அந்த ஆடம்பரமான சூழலில் துறவி இரவு முழுவதும் நன்றாக தூங்கினாலும் ராஜாவால் இரவு முழுவதும் சரியாக தூங்க முடியவில்லை. அன்றைக்கு காலையிலிருந்து ராஜாவின் மனதில் துறவியின் மேல் இருந்த மரியாதை ஒவ்வொரு நிமிடமும் குறைந்து கொண்டே போனது. ஏனென்றால் அவர் ஆடம்பரமான உணவை சாப்பிட்டு வந்தார். அவர் இப்போது நிர்வாணமாக இல்லை. மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டிருந்தார். அவரை சுற்றி எப்போதும் அழகான பெண்கள் இருப்பதை பற்றி கவலைப்படவில்லை. மிகவும் அழகான பெண்கள் அவருக்கு எப்போதும் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அவரோ எதுவும் நடக்காதது போல நிம்மதியாக இருந்தார். மரத்தடியில் எப்படி நிர்வாணமாக இருந்தாரோ அதே போல்தான் இங்கும் இருந்தார். பட் இட் வாஸ் டூ மச். இது ராஜாவின் இதயத்தில் ஒரு காயமாக மாறிக்கொண்டிருந்தது. உண்மையில் நாம் முட்டாளாக்கப்பட்டு விட்டோமோ, ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று நினைத்தார். இப்போது இந்த மனிதனை எப்படி துரத்துவது? இவர் ஒரு சாமியார் இல்லை. He is not a saint. எனவே ஒரு நாள் துறவியிடம், "ராஜா, நான் பல நாட்களாக என் மனதில் ஒரு கேள்வியை சுமந்து வருகிறேன். ஆனால் கேட்கும் அளவுக்கு தைரியம் இல்லை" என்று சொன்னார். அதற்கு துறவி, "எனக்கு தெரியும். பல நாட்கள் அல்ல. நான் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்ட நிமிடத்திலிருந்து இந்த கேள்வி உங்கள் மனதில் இருக்கிறது" என்றார். ராஜாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. "எனவே நீ என்ன சொல்கிறாய்?" என்று கேட்டார். துறவி, "அந்த நொடியே உங்கள் முகத்தில், உங்கள் கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தை என்னால் பார்க்க முடிந்தது. நான் உங்கள் அழைப்பை நிராகரித்திருந்தால் நீங்கள் என்னை மதித்திருப்பீர்கள், என் கால்களை தொட்டு வணங்கியிருப்பீர்கள். ஆனால் நான் அப்படி நிராகரிக்கவில்லை. நான் உங்கள் அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அது மிகவும் நல்லது. நான் அரண்மனை சரி என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு அர்த்தம் அரண்மனை சரியல்ல. எங்கிருந்தாலும் நானே தான் சரி. ஐ am right wherever I am. அன்றைக்கு நான் மரத்தடியில் நிர்வாணமாக இருந்த போதும் I was right. இப்போது இந்த அரச உடைகள் அணிந்து அழகான பெண்களால் சூழப்பட்டிருக்கிறேன். இப்போதும் I am right.
எங்கிருந்தாலும் நான் சரியாகவே இருக்கிறேன். நேச்சுரலி நீங்கள் குழம்பி இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் முன்பு இருந்தது போல் இப்போது இல்லை. உங்கள் கேள்வி என்ன என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் கேள்வியை கேட்கலாம் என்றார். ராஜா துறவியிடம், உங்களுக்கு கேள்வி தெரிந்திருக்கலாம். கேள்வி என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். அந்த இளைஞன் சிரித்துவிட்டு, இதற்கான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன். ஆனால் இப்போது இங்கே சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு புரியாது. நாளை காலை நாம் நடைப்பயிற்சிக்கு செல்வோம். அங்கே சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்றார். எனவே அவர்கள் இருவரும் காலை பொழுதில் குதிரைகளில் சவாரி செய்யலாம் என்று கிளம்பினார்கள். ராஜா பதிலுக்காக காத்திருந்தார். அது ஒரு அழகான காலை பொழுது. ஆனால் காலையை அனுபவிக்க அவர் அங்கு வரவில்லை. அந்த இளைஞன் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக ராஜா, இப்போது இந்த நதியின் கரையோடு என் பேரரசின் எல்லை முடிகிறது. நதிக்கு அப்பால் என்னால் செல்ல முடியாது. அது பல நூற்றாண்டுகளாக நாம் எதிரிகளாக இருந்த ஒருவருக்கு சொந்தமானது. நாம் பல மைல்கள் சவாரி செய்து விட்டோம். இனி திரும்ப வேண்டியதுதான். இப்போது கிட்டத்தட்ட நடுப்பகல் வந்துவிட்டது. வெயில் சூடாக இருக்கிறது என்றார். அதற்கு இளைஞன், ஆமாம், என் பதிலை இப்போது சொல்கிறேன். இது உங்கள் அங்கி, இது உங்கள் குதிரை என்று சொல்லிவிட்டு குதிரையிலிருந்து இறங்கி அங்கியை கழற்றினான். நான் ஆற்றின் மறுபக்கத்திற்கு செல்கிறேன். ஏனென்றால் எனக்கு எந்த எதிரிகளும் இல்லை. இந்த அங்கியும் குதிரையும் என்னுடையது அல்ல. உங்களிடம் ஒரே ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் என்னுடன் வருகிறீர்களா இல்லையா என்றான். ராஜா அவனிடம், நான் எப்படி வர முடியும்? நான் என்னுடைய நாட்டை கவனித்துக் கொள்ள வேண்டுமே. என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வேலை இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அதற்காக போராட்டம், சண்டை என்று இருந்து கொண்டே இருக்கும். நான் எப்படி உன்னுடன் வர முடியும் என்று கேட்டார். இளைஞன் ராஜாவிடம், அதுதான் வித்தியாசம். என்னால் போக முடியும். அரண்மனையில் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை. எனக்கு சொந்தம் என்று எதுவும் இல்லை. அது கிடைத்தவரை நான் அதன் அழகை அனுபவித்தேன். As long as it was available, I enjoyed the suchness of it. இப்போது இந்த காட்டில் இருக்கும் மரங்கள், நதி, சூரியனை அனுபவிப்பேன் என்றான். ஒரு கெட்ட கனவு கண்டு விழித்தெழுந்தது போல தான் பெரிய தவறு செய்துவிட்டதை ராஜாவால் பார்க்க முடிந்தது. அந்த மனிதன் அவரை ஏமாற்றவில்லை. அவன் உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு உள்ள மனிதன். ராஜா, என்னை நீ மன்னிக்க வேண்டும். நான் உன் கால்களை தொட்டு கேட்கிறேன். நீ போக வேண்டாம். இல்லாவிட்டால் என்னை என்னால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றார். துறவி அதற்கு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னால் உங்களோடு திரும்பி வர முடியும். ஆனால் உங்களுக்குள் மீண்டும் சந்தேகம் வர ஆரம்பித்துவிடும். அதனால் நீங்கள் என்னை போக அனுமதிப்பதுதான் நல்லது. நான் இந்த ஆற்றின் மறுகரையில் அந்த அழகான மரத்தடியில் தான் இருப்பேன். நீங்கள் எப்போது வர விரும்பினாலும் குறைந்தபட்சம் இந்த கரையிலிருந்து என்னை பார்க்கலாம். எனக்கு அரண்மனைக்கு திரும்பி வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் இரவுகளையும் பகல்களையும் நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள், பதட்டங்கள், இதை நான் விரும்பவில்லை. இதுதான் நான் திரும்பி உங்களோடு வராமல் இருப்பதற்கு காரணம் என்றான். இளம் துறவி எவ்வளவு தயங்குகிறாரோ அவ்வளவு அதிகமாக வருத்தப்பட்டார் ராஜா. தான் செய்ததை நினைத்து அவருக்கு குற்ற உணர்வு இருந்தது. ஆனால் துறவி, உங்களால் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் அத்தகைய அனுபவத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதாவது நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றுடனும் ஆழ்ந்த அன்பில் இருக்கிறீர்கள் என்பது. That is the experience of suchness. நீங்கள் யாரையும் மாற்ற தேவையில்லை. எதையும் மாற்ற வேண்டியதில்லை. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறது. It is the most perfect world. இது என்னுடைய நம்பிக்கை. இருப்பதை எதையும் மாற்றாமல் உள்ளது போல் அனுபவிக்கிறேன் என்றான்.